நான் என் பிள்ளைன்ற கடைசி மகள்கிட்ட கண் ஆபரேஷனை பற்றி ஒரு சின்ன சாட்சி சொல்ல வந்துறேன். போன வருஷம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மகள்கிட்ட கண் எப்படி இருந்தது, சபையில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வருஷம் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா கண் திறந்திருக்குது. ஆண்டவர் என் பிள்ளைக்கு பார்வையை தந்திருக்கிறேன். பிறகு 4 மாசத்துலதான் கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளைக்கு ஆபரேஷன் இருக்குதுன்னு சொல்லி. அப்ப டாக்டர் பிள்ளைக்கு முகம் எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா ஃபோன் எல்லாம் நிரப்பி அனுப்பியாச்சு ஆபீஸுக்கு. பிறகு அப்படியே அனுப்பி ஓகே பண்ணி வரையில பிறகு ஒரு 8 மாசம் வரைக்கும் ஊசி போட கொண்டு போனாங்க. பிஎம்ஐக்கு கொண்டு போனதுல டாக்டர் ஊசி போட்டார். ஊசி போட அவருக்கு கோவம் வந்துட்டு டாக்டர் திருப்பி பேசுறாங்க தண்ட பாசையில. அப்ப சொன்னார் பிள்ளைக்கு மைண்ட் நல்லா இருக்குது, பிள்ளைக்கு மூளையில எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணுல மட்டும்தான் பிரச்சனை உண்டு. அதுக்கு பிறகு திருப்பி கண்டிப்பா ஆபீஸுக்கு அடிச்சு திருப்பி இன்னொரு டெஸ்டிங் எடுக்க வச்சு இந்த குரோமோசோம் ஒரு சின்ன அணு அளவு தான் பிரச்சனை, அதுக்கும் மைண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. ஆண்டவர் எனக்கு சோதனை அனுபவிச்சாலும் என்னை கைவிடல. அந்த சந்தர்ப்பத்துல சின்ன சின்ன உண்மையான சந்தோஷமான செய்தி வந்து கொண்டே இருந்துச்சு எனக்கு அவளோட விஷயத்துல. அதுக்கு பிறகு எக்கோல் போறதுக்கு முதல் கண் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடணும் வந்து ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி February 10 எனக்கு முன்னுக்கு போட்டாங்களுக்கு இன்னுமே நடக்கல. இன்னும் எனக்கு ஒரு அதிசயமா February 10 கிடைச்சிட்டு ரூம் லீவு கிடைச்சி அவன் பிளட் டெஸ்ட் எடுத்து ஆபரேஷனுக்குரிய உடம்பு எல்லாம் ஓகேயா இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. வந்து நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆக்டிவான பிள்ளையா இருக்கிறா. நல்லபடியா ஆண்டவர் சுகப்படுத்தி வந்துட்டார். அதே மாதிரி இந்த பிள்ளைய சுகப்படுத்தி தந்த மாதிரி இந்த மூத்த மகனையும் சுகப்படுத்தி தருவாருன்னு நம்பி விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க சாட்சி சொல்ல வைப்ப மூலாவை விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் அநேக நாட்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தில் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அவருடைய குடும்பத்தில் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாங்கள் காணிக்கைகளை கடந்து செல்ல போகிறோம். விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாங்கள் இருக்கிற காணிக்கைகளை நாங்கள் இலங்கையிலே இந்தியா தேசத்தில் இருக்கிற சபைகளுக்கு உண்மையாக கஷ்டப்படுகிற சபைகளுக்கு நாங்கள் இந்த பணத்தை அனுப்பி போன வருஷம் இந்த பணத்தை 2 சபைக்கு அனுப்பி செய்தோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் சேர்க்கிற காணிக்கைகள் நாங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறோம். இவ்வளவு இந்த நாங்கள் யாவரும் இந்த மத்தியிலே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் யாவரும் வேண்டுகிறோம். பெண்கள் இப்பொழுது விசேஷ பாடல்களை பாடுவார்கள். காணிக்கை நேரத்துக்கு நாங்கள் இவ்வளவு யாவரும் எழுந்திருப்போமா?